காவலர்கள் என்றாலே சிலர் கலக்கம் கொள்ளும் நிலையில் கலக்கம் போக்க களங்கம் நீங்க கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற வாசகத்துடன் காவல்துறை அதிகாரி தொடங்கிய படிப்பகம் மூலம் பலரின் அரசு வேலை கனவு நனவாகி வருவது பற்றி விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட வக்கம்பட்டி கிராமத்தில் விவசாயி பாலுசாமி குப்பாயி அம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் முனைவர் பா. மூர்த்தி IPS. படிப்பு வாடையே இல்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தந்தையின் உந்துதலாலும் கடின உழைப்பாலும் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவராக உயர்ந்துள்ளார். என்னுடைய தந்தையார் அவர்கள் பொதுநலம் கருதி வாழ்ந்து மறைந்தவர். என்னுடைய கிராமத்திலும் அந்த சுற்றுவட்டாரத்தில் 20-25 கிராமங்களிலும் அவர் நன்கு அறிமுகமானவர். அவர் பெயரை சொன்னாலே இந்த ஊருக்காக உழைப்பவர் என்று சொல்லுவார். அவர் சொல்லும்போது சொல்வார், என்னுடைய காலத்தில் நான் ஊருக்காக உழைத்திருக்கிறேன், அதற்கு பிறகும் என்னுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இந்த அரசில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கல்வி செல்வத்தின் மகத்துவத்தை உணர்ந்த மூர்த்தி IPS தான் படிக்கும் போது பட்ட சிரமத்தை தனது கிராமத்தில் உள்ள மாணவர்களும் அனுபவிக்க கூடாது என்ற நோக்கத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சொந்த வீட்டையே பாலா படிப்பகமாக மாற்றி இன்று பலருக்கு வழிகாட்டியாக மாறியுள்ளார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது எங்கள் கிராமங்கள் எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற மக்களுடைய உயர்வுக்காக இந்த பணிகள். நான் இந்த பொறுப்பில் இல்லாமல் வேற ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட இந்த பணி கட்டாயமாக நடந்தது. இந்த பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகியிருக்கிறது. இந்த படிப்பகத்தின் முகப்பிலேயே தலை குனிந்த என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்ற வாசகம் சிறுவர்கள் தொடங்கி வாசிப்பில் ஆர்வமுள்ள அனைவரையும் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது. JEE, NEET, UPSC, TNPSC உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி என்ற பெயரில் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் பல தனியார் பயிற்சி மையங்களுக்கு மத்தியில் மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் செயல்படும் இந்த பாலா படிப்பகத்தில் அனைத்து அரசு தேர்வுகளுக்கும் மாணவர்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்கான புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த படிப்பகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எழக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக ஆசிரியர்களும் உள்ளனர். அதேபோல் TNPSC, UPSC உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் ஆசிரியர்கள் இங்கு வந்து இலவசமாக வகுப்புகள் எடுத்து வருகின்றனர். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட நிறைய லைப்ரரியில டவுன்ல கூட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருப்பாரு. அது மாதிரி அடிப்படை தண்ணீர் வசதி, மின்சார வசதி, வைஃபை வசதி, இன்டர்நெட் வசதி, பிளஸ் இந்த மாதிரி இன்டராக்ட் போர்டு உள்ள நல்ல ஹைடெக் பூரா கிராம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி. மேலும் பாலா படிப்பகம் மூலம் TNPSC Group 4 தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்ச்செல்வன் என்ற மாணவர் தனது தந்தை பெட்டிக்கடை வைத்திருப்பதாகவும் இந்த தேர்வில் தான் வெற்றி பெற்றதற்கு பாலா படிப்பகம்தான் காரணம் என்றும் கூறினார். எங்க அப்பா இங்க கடை வச்சிருக்காங்க, சின்ன பெட்டிக்கடை மாதிரி ஒரு கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 செப்டம்பர் 17 இந்த பாலா படிப்பகம் உருவாக்குனதுலேருந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இங்கே வராத நாளே கிடையாது. எல்லா நாளுமே அதிகமான பயன்பெற்றதில் நான் தான் முதல் இருந்தேன். அதை எந்த வகையில் சொல்லலாம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஓவராலில் நான் 1369 ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச 2A குரூப் எக்ஸாம்லேயும் ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன். மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிற அளவுக்கான எல்லா புக்குமே இங்கே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் எங்கேயுமே நான் வெளியே போக வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுற நேச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த பாலா படிப்பகம் தான். மேலும் பாலா படிப்பகத்தை உருவாக்கி என்னை போன்ற பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் மூர்த்தி IPS அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாலா படிப்பகத்தில் சாயந்தரம் மண்டே டு ஃப்ரைடே முடிய எங்களுக்கு TNPSC கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த இதை அமைச்சு கொடுத்ததுக்கு DIG சாருக்கு ரொம்ப நன்றி. கல்வி கற்பதற்கான சூழல், தூய்மை, சுகாதாரம் என இயற்கையான சூழலில் செயல்படும் இந்த பாலா படிப்பகம் மேலும் பல ஏழை மாணவ மாணவிகளின் உயர்கல்வி, அரசு வேலை கனவை நனவாக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் செய்திக்குழு.